ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்விஹெச் ஹாபீஸ் தமிழ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு லாக்டவுனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சிம்பிள் கிராஃப்ட் செய்யலாம். இதுக்கு நம்மளுக்கு தேவையான திங்ஸ் பார்த்திங்கன்னா அகர்பத்தி, ஊதுவத்தி எம்டி பாக்ஸ், நெக்ஸ்ட்டு கம்மு, உங்களுக்கு தேவையான கலர்ஸ், கொஞ்சோண்டு எக்ஷெல்ஸ் அதாவது முட்டை ஓடுகள். இப்போ வாங்க செய்யலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதுக்கு கலர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் இங்கே பிளாக் கலர் எடுத்திருக்கேன். இப்போ பொறுமையாக அதுக்கு அந்த எம்டி பாக்ஸில் கலர் பண்ணிடுங்க. ஒரு கோட் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்காது, ஸோ டபுள் கோட் கொடுத்துக்கோங்க. நான் டபுள் கோட் கொடுத்து காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், ஃபுல்லிட்டும் இந்த கலர் பண்ணி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு எக் ஷெல்ஸ் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான இது ஃப்ளவர் ஷேப் கொண்டு வர போகிறோம். ஸோ உங்களுக்கு தேவையானதை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. நான் இங்கே ஒரு 3 எடுத்து வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக. அதுக்கு இப்போ கலர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு விருப்பமான கலர் பண்ணிக்கோங்க. உள்ளே ஃபுல்லும் கலர் பண்ணிக்கோங்க. மேலே அங்கங்கே மட்டும் கலர் கொடுத்தா போதும். உங்களுக்கு இந்த லாக்டவுனில் போர் அடிச்சதுன்னா இந்த கிராஃப்ட்டு செஞ்சு பாருங்கள். இது வெரி சிம்பிள் கிராஃப்ட்டு தான். நீங்கள் இதை ஒரு வால் ஹேங்கிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வால் டெக்கரேஷனுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், அங்கங்கே கலர் பண்ணிக்கோங்க. இப்போ அதே மாதிரி எல்லாத்துக்கும் கலர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள். ஸோ என் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்துக்கும் நம்ம கலர் பண்ணி முடித்தாச்சு. இப்போ கோல்டன் கலர் பெயிண்ட் எடுத்து அங்கங்கே உங்களுக்கு விருப்பமான இடத்துல கலர் பண்ணிக்கோங்க. நான் சென்டரில் மட்டும் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் டாட் மாதிரி ஃபஸ்ட்டு வரைச்சேன். அது நான் கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி இருந்தது. ஸோ அது ஒரு நடுவில் மட்டும் கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். பாருங்கள், கலர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு A4 ஷீட் எடுத்துக்கோங்க. க்ரீன் கலர் எடுத்துக்கிட்டு அதை ஆஃபாக ஃபோல்ட் பண்ணுங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணிடுங்க. கட் பண்ணதை திருப்பியும் அகைன் அந்த ஆஃபை திருப்பியும் அகைன் ஆஃபாக ஃபோல்ட் பண்ணி அதையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நம்ம அதில் ஏதாவது ஒரு சின்ன ஸ்டிக்கோ ஏதாவது வச்சு நம்ம அதை சுருட்ட போகிறோம். பாருங்கள், நான் சுருட்டிக்கிறேன். பொறுமையாக அதை சுருட்டி எடுத்துக்கோங்க. இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அடியில் லாஸ்ட்டாக நீங்கள் கம் அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ வச்சு பாருங்கள். வச்சு பார்த்ததுக்கப்புறம் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், வச்சு பார்த்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எங்கெங்கே வரணும்னு நான் வச்சு பார்க்குறேன். வச்சு பார்த்துட்டு இப்போ கம் அப்ளை பண்ணி இப்போ ஒவ்வொன்றா நீங்கள் அசம்பிள் பண்ண ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு இது நம்ம ஸ்டெம் மாதிரி வைக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ வச்சுட்டு கட் பண்ணிடுங்க. நான் கட் பண்ணுறேன், அது முன்னாடியே வச்சுட்டேன். ஸோ நீங்கள் கட் பண்ணிவிட்டு அசம்பிள் பண்ணுங்கள். இப்போ ஒவ்வொரு எக்ஷெல்லாம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு நிறைய செஞ்சிங்கன்னா கூட ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம இது சிம்பிளாக செய்கிறோம். இப்போ நெக்ஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இதோட ஃபஸ்ட்டே கட் பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணுங்கள். நான் கட் பண்ணல, ஸோ நான் இப்போ கட் பண்ணிக்கிறேன். பொறுமையாக செய்யுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஷேப்புக்கு கட் பண்ணிக்கோங்க. ஒரு பூத்தொட்டி ஷேப்புக்கு கட் பண்ணிவிட்டு அதையும் பேஸ்ட் பண்ணிடுங்க. பாருங்கள், பொறுமையாக பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அது மேலே ஏதாவது கொஞ்சம் வெயிட் வையுங்க. அப்போ தான் அது சீக்கிரம் காயும், நல்லாவும் ஒட்டிக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ஆஃப் ஃபோல்டிங் எடுத்து ட்ரையாங்கிள் ஷேப்பை கட் பண்ணிவிட்டு நான் மடிக்கிற மாதிரி மடிங்க. இந்த பக்கம் கொஞ்சம் அந்த பக்கம் மடிச்சுட்டு
சென்டரில் கம் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லீஃப் ரெடி ஆயிரும். நான் ஒரு 5 லீஃப் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது ஒவ்வொன்றா பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு எங்கே வேணும்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு அசெம்பிள் பண்ணி பாருங்கள். தென் பேஸ்ட் பண்ணுங்கள். பொறுமையாக செய்யுங்க. இப்போ அங்கங்கே நான் வச்சு பார்க்குறேன். வச்சு பார்த்ததுக்கப்புறம் கம் அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன் ஒவ்வொன்றா. இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த லீஃபை பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த கிராஃப்ட் ரொம்ப ஈஸி. நீங்கள் நிறைய எக்ஸெல் வச்சு கூட செய்யலாம். அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கிராஃப்ட்டை செஞ்சு பார்த்துட்டு என் இமெயிலுக்கு சென்ட் பண்ணி விடுங்க. உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நிறைய கிராஃப்ட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ அங்கங்கே கம் அப்ளை பண்ணி கிளிட்டர் இருந்தது அது அங்கங்கே தூவிக்கிறேன். உங்கள்கிட்ட இல்லைன்னா கோல்டன் கலர் பெயிண்ட் இருந்தால் கூட நீங்கள் கலர் பண்ணிக்கலாம். இல்லை இப்படியே விட்டாலும் நல்லா தான் இருக்கும். இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குள்ளேயே அதை தட்டி விட்டுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் இது ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு வேணும்னா அந்த பாட் அந்த தொட்டி மாதிரி இருக்குங்க இல்லையா ப்ரௌன் கலர், அங்கே கூட நீங்கள் கலர் பண்ணிக்கலாம். சைடில் கூட கொஞ்சம் கோல்டன் கலரில் லைன்ஸ் மாதிரி கொடுத்துக்கலாம். நம்ம விருப்பம்தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.